சார் வணக்கம். இதுவரைக்கும் ஏன் பெயர் சொல்வதில் அச்சமா, பிரதமர் பெயரையோ முதலமைச்சர் பெயரையோ சொல்வதில் அச்சமா அப்படின்னு கேட்டப்ப எங்களுக்கு எதுவும் அச்சமில்லை அப்படின்னு இருவருடைய பெயரையும் இன்றைய தன்னுடைய உரையில் உச்சரித்திருக்கிறார். விஜய், எப்படி பார்க்கிறீங்க? ரொம்ப ஒரு காத்திரமான ஒரு விமர்சனத்தை ரெண்டு அரசாங்கத்தின் வேலையும் வச்சிருக்காரு, மாநில மத்திய அரசாங்கம். நீங்க சொல்ற மாதிரி பேரை குறிப்பிட்டது மட்டும் இல்லாம ரொம்ப காத்திரமான ஒரு விமர்சனம். அதாவது தமிழ்நாடு என்றால் உங்களுக்கு ஏன் அலர்ஜி மோடி அவர்களேன்னு கேட்கிற அளவுக்கு போயிருக்காரு. அதே மாதிரி மத்தியில் இருக்கிற பாசிச ஆட்சிக்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொல்றது மட்டுமல்லாம மன்னராட்சி என்கிற விஷயத்தை ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா பயன்படுத்தி அந்த மன்னராட்சி என்கிற விஷயத்தை மறுபடியும் பயன்படுத்தியிருக்காரு. சோ அவருடைய விஜயுடைய இந்த பேச்சு என்பது தொடர்களை தேர்தலை நோக்கி போகும்போது அரசியல் எதிரியான திமுக இங்க கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துல பேசப்பட்ட ஒரு பேச்சு, தொண்டர்களுக்கு கொடுக்கிற ஒரு மெசேஜ். திமுகவை நீங்க எதிர்த்து நீங்க களப்பணியாற்ற வேண்டும் என்று ஒரு மெசேஜ் அவர் கொடுக்கிறார். அதே மாதிரி மத்திய அரசும் நமக்கு கொள்கை எதிரியா இருக்கு. அதோடைய கொள்கைகள் பலது நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்க ஒரு விஷயமா இருக்கிறதுனால மத்திய அரசு எதிர்த்தும் கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். மோடி அவர்களை பார்த்து ஒரு நேருக்கு நேரான ஒரு கேள்வி, தமிழ்நாடு என்பது ஒரு தனித்துவமான ஒரு நாடு என்பதை அவர் சொல்லுவதிலிருந்து பல விஷயங்களை சொல்லாமல் சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சோ இந்த சூழல்ல கடைசியா பேசி முடிக்கும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். போட்டி என்பது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில் தான் என்று சொல்கிற அந்த வேளையில் அவர் சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால், அவர் கூட யார் இணைந்தாலுமே கூட்டணி அவருடைய 2-3 கட்சிகளோ ஒரு கட்சியோ யார் இணைந்தாலும் கூட அவர் தலைமையில் தான் அந்த அணி இருக்கும் என்பதை தெளிவாக சொல்கிறார். தான் ஒரு முதன்மை சக்தி, தான் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லி தன் தலைமையில் தான் கூட்டணி என்று சொல்கிறார். இதன் மூலமாக ஒரு பல பெரிய கட்சிகளுக்கான கதவை அவர் அடைத்து விட்டார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இனிமேல் அவர் சின்ன சின்ன கட்சிகள் மாற்று முகாமில் இருக்கிற வேறு பல கட்சிகளை எதிர்பார்த்து ஒருவர்களை காத்துக் கொண்டிருக்கலாம். எந்த கட்சி அவரிடம் போனாலும் கூட அவருக்காக தான் இருக்க வேண்டும். தாவேக்காரர் அந்த கூட்டணியை லீட் பண்ணும், தாவேக்காரர் முதல்வர் கேண்டிடேட்டை டிசைட் பண்ணும் என்கிற விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். வரப்போற காலங்களில் அவர் களப்பணியில் இறங்கும் போது இன்னமும் தீவிரமான விமர்சனங்கள் அதிமுகவுக்கு போகக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகளை தன் பக்கம் திருப்புவதற்கான ஒரு முயற்சியில் முதல் படியில் அவர் இறங்கிவிட்டார் என்பது என் கருத்து. மிக நன்றி திரு பிரியன்.